திருப்புவனம் காவல் கொலை விவகாரத்தில் தனது மகன் மீது புகார் அளித்த நிகிதாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் என உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார் மாலதி கோரிக்கை விடுத்துள்ளார். அவரிடம் நமது செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். அம்மா வணக்கம். உங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய மகன் இறந்ததற்கு. இந்த நிலையில் உங்கள் மகன் மீது புகார் கொடுக்கப்பட்டது, நகையை திருடி விட்டார் அப்படின்னு தான் காவல்துறை விசாரணைக்கு அழைச்சி செல்கிறாங்க. அந்த புகார் கொடுத்த பெண் மீதே பல புகார்கள் வழக்குகள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என் பையன் அப்படி பையன் இல்லை சார். 10 காசுனாலும் வீட்டில் எடுக்க மாட்டான். ஆனால் எப்படி சார் அந்த அம்மா இப்போ நகை உள்ள காருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இந்த பையனை எப்படி சாவி கொடுக்கும்? நம்ம ஒரு அரை பவுனால எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீ எடுத்தியா இல்லையா, நீங்கள் வச்சிங்களா இல்லையா அப்படின்றது 2 பேரையும் சார் வச்சு விசாரிச்சிருக்கணும். விசாரிக்காமல் இவன் தான் எடுத்திருப்பானு அவங்களே முத்திரை குத்துன மாதிரி குத்தி அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் அந்த லேடியோட பிரச்சனை எதுவுமே வரவே இல்லை. 2 பேரும் வச்சு விசாரிக்கணும். அந்த பிரச்சனை அந்த விசாரணைக்கு அவங்க போகவே இல்லை. கடைசி இன்ன வரைக்கும் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. என் பிள்ளை உயிர் மட்டும்தான் இப்போ போயிருக்கு. கடைசி நகை எடுக்கலைன்ற பேரை நகை எடுக்கலாமா இருந்து இவன் பிள்ளை தெண்டமாக உயிரை போயிருக்கு, சித்திரவதையாக பட்டு போயிருக்கு. இப்போ இன்ன வரைக்கும் அந்த லேடியோட பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு இன்னுமே தெரியல. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவங்க நகை வச்சு தான் காணாமல் போலன்னு புகார் கொடுத்தாங்க. ஆனால் உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்கா? எனக்கு சந்தேகம் அந்த அம்மா அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்களான்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. என் பிள்ளை மட்டும் எப்படி கண்டிப்பாக இவன் தான் எடுத்திருப்பான்ற எப்படி சொல்கிறதுனே தெரியல, ஒரு கட்டாயப்படுத்தி சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்லாட்டி இல்லை மற்றவங்க 10 பவுன் நகையை கேட்டாக்க என்ன கேட்டிங்களா வச்சிங்களான்னு ஸ்டேஷனில் பதறுவாங்கள்ல சார். அந்த ஒரு தன்மைக்கே இடம் இல்லாமல் இருந்துச்சு. இவனை மட்டும்தான் ப்ரெஷராக வச்சு செஞ்சுருக்காங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? இப்போ நீங்கள் இந்த வழக்கை பற்றி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? காவல்துறை அரசு அதிகாரிகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மாவை என் பையன் பட்ட சித்திரவதைக்கெல்லாம் அந்த அம்மா பையன் பதில் சொல்லணும். மற்றபடி சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து என் பையனை அடித்தவங்க 6 பேருமே என் பையன் எவ்வளோ சித்திரப்பட்டான பூரா படம். இந்த கோரிக்கை நான் அரசுக்கு வைக்கிறேன். அந்த அம்மா விசாரணை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கு உங்களுக்கு அது திரும்பியும் அந்த அம்மாவை நிகிதா விசாரணை பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தானே சில உண்மையெல்லாம் வெளியே வரும். இந்த அம்மாவுக்கு யார் சொன்னா இல்லை நீங்களா சொன்னீங்களா அப்படின்றது தெரிய வரும். அந்த அம்மா கண்டிப்பாக விசாரிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நகை வச்சதே அவங்கள்ட்ட இருக்கிறது, புகார் கொடுத்ததே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை காவல்துறை என்ன விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் என்ன சொல்கிறீங்க? அதாவது நகை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிற அந்த லேடி ஃபஸ்ட்டு அவங்க நகையை கொண்டு வந்தாங்கன்றது ஃபஸ்ட்டு காவல்துறை விசாரிச்சிருக்கணும். அதுவே அவங்க பண்ணாமல் அவங்க சொன்ன ஒரே குற்றச்சாட்டுக்காண்ட இவனை எல்லாரும் சேர்ந்து பிளைம் பண்ணி இந்த இதில் இது பண்ணிட்டாங்க.